என் செல்ல பிள்ளையே, இந்த கருப்பன் இன்று உன்னை நானாக தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு என் தங்கமே. நான் சொல்வதை முழுமையாக கேட்பாயா? அலட்சியப்படுத்தாமல் பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நான் சொல்வது அனைத்தும் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நீ இதுவரை கண்ட தேடல்கள் எத்தகையது என்பதை நீ நன்றாக யோசித்துப் பார் என் பிள்ளையே. அந்த தேடலில் நீ கற்ற விஷயங்கள், அவற்றின் பாடங்கள், அதன் மூலம் நீ கண்ட பக்குவங்களும் அறிவுரைகளும் இவையெல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கும். அதனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உண்மையான உயிரோட்டமுள்ள அர்த்தங்களை, அவற்றின் பங்களிப்பு உனக்கு 1000 அர்த்தங்களை உணர்த்தி இருக்கலாம், 1000 வெற்றிகள் தோல்விகளை கொடுத்திருக்கலாம். அதற்கு நீ எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும், நீ உன்னை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று யோசித்துள்ளாயா? வாழ்க்கை என்னும் தேடலில் உன்னுடைய தரத்தை நீ எந்த அளவிற்கு முன்னேற்றி வைத்துள்ளாய்? நான் உணர்த்துகிறேன் என் தங்கமே. உண்மையான மனம் கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களுக்கும் நீ உதவிய மற்ற மனிதர்களின் தேடல்களுக்கும் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் என்பதை தான் கேட்கின்றேன். நீ முன்னேறினாய், உன்னுடைய மனிதர்களையும் முன்னேற வழி புரிந்தாயா? உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு, உன் தேடலில் பங்களித்தவர்களுக்கு நீ துணையாய் இருந்துள்ளாயா என்பதை யோசித்துப் பார் என் பிள்ளையே. இப்படி நீ இருந்திருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி, அன்பு என இரண்டும் தான் இப்பொழுதைய காலத்தில் அத்தியாவசிய தேவையாக உள்ளது. இவற்றை செய்தவர்கள் என்ன என்பதை உணர்ந்திருப்பார்கள். இவற்றை செய்ய மனம் தன்னலமற்ற உதவி செய்ய ஆசையும், புத்தி என்ற இடத்தில் நல்லது எது கெட்டது எது என்ற ஆராயும் நுண்ணறிவும் இருந்தால் நிறைய பேர் தேடும் பொக்கிஷங்கள் கையில் கிடைக்கும். அதற்காக உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் பிறருக்கு கொடு என்று நான் சொல்லவில்லை பிள்ளையே. உன் நிலையும் கஷ்டப்பட்டவர்களின் நிலையில் இருக்கும் நிலையும் உனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் உனக்கு செய்த உதவி மற்றவர்களுக்கு அந்த நிலையில் நீ செய் என்றுதான் சொல்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு யோசனை சொல்கின்றேன், கேள் என் பிள்ளையே. மற்றவர்களுக்காக பேசும் பொழுதும் அவர்களுக்காக முடிவெடுக்கும் பொழுதும் நீ அந்த நிலையில் இருந்தால் உன் மனம் எந்த அளவிற்கு அதை ஏற்றுக்கொள்ளும் என்பதை சிந்தித்து எடு. உன்னிடத்தில் நீ உனக்காக யோசிக்க வேண்டும் என்றால் மனதின் சாயலை உன் புத்தியுடன் ஒப்பிட்டு பார். ஏன் சொல்கின்றேன் என்றால், மற்றவர்களின் விஷயத்தில் நல்லதை ஆராயும் உன் மனம் உன்னிடத்தில் என்று வரும்பொழுது உன்னுடைய ஆசை மட்டுமே பார்க்கும். நீ விரும்பி ஆசைப்படும் விஷயம் உனக்கு நல்லது கெட்டது என இருமுகம் கொண்டு இருக்கும். ஆனால் நல்லது ஒரு முகம்தான், அது நல்லது மட்டுமே தான். அதை உனக்கு புத்தியால் மட்டுமே அதை உணர்த்த முடியும். அதனால்தான் இதை உனக்கு நான் கூறுகின்றேன் என் பிள்ளையே. நீ எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம் என் பிள்ளையே, கலங்க வேண்டாம். உன்னில் நிச்சயமாக நான் வெற்றி என்னும் தீபத்தை ஏற்றி உனக்கு கிரீடத்தை சூட்ட உன் அப்பா நான் உனக்கு உதவியாக இருக்க போகின்றேன் என் தங்கமே. என் மீது உன் பாரத்தை இறக்கி வைத்து விடு. உன்னுடைய அத்தனை பாரத்தையும் நான் சுமக்கின்றேன். உனக்கு சோதனையை கொடுத்த எனக்கு உனக்கான வெற்றியை உன்னிடம் கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது. தெளிவாக இரு. உனக்கான முயற்சியை எக்கணத்திலும் கைவிட்டு விடாதே என் பிள்ளையே. இலக்கில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள் என் பிள்ளையே. ஏனெனில் இவ்வுலகில் இறைவனை தவிர எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இன்று முதல் உன்னுடைய அத்தனை துன்பங்களும் முடிவுற்றது. இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன்னுடைய தன்மானம் ஒருபொழுதும் தோற்று போகாது என் பிள்ளையே. நீ இழந்த அனைத்தையும் கூடிய விரைவில் திரும்ப பெறப் போகிறாய். உன்னுடைய ஆசைகளும் நிறைவேறும். மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் எக்கணமும் விட்டுவிடாதே. நான் என்றும் என் பிள்ளையை கைவிடவே மாட்டேன். என் பதிலுக்காகவும் உத்தரவிற்காகவும் காத்து கொண்டிருக்கின்றாய். பயப்படாமல் தொடங்கு என் பிள்ளையே. வெற்றி என்றுமே உன் வசம்தான். உன்னுடைய பாதைகள் யாவும்
தெளிவாக போகின்றது என் பிள்ளையே. உனக்கான காலங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. எனக்கும் ஒரு காலம் வரும், எனக்கும் ஒரு விடியல் வரும் என்று காத்திருந்த உனக்கு விடியல் வந்துவிட்டது என் பிள்ளையே. பனிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் அனைத்தும் இனி விலகப் போகிறது என் பிள்ளையே. உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி இனிமேல் நிகழப்போகிறது. மனமும் பாசமும் உன்னை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் உன்னுடைய அப்பாவின் அன்பு எப்பொழுதும் உன்னுடனே இருக்கும் என்பதை நீ உணரப்போகின்றாய் என் பிள்ளையே. எதற்கப்பா இவ்வளவு சோதனை என்கின்றாயா? உண்மை, உழைப்பு, தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும். அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் நிச்சயம் வரும். நீ சோதனைகளை கடந்து விட்டாய் என் பிள்ளையே. இனி வரும் காலம் எல்லாம் உனக்கான சாதனைகள் தான். நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன். ஆளிடப்பட்ட கதவுகள் என்னுடைய நுழைவை தடுத்திட முடியாது. நான் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நான் இங்கேயே இருந்து உங்களை காத்து கொண்டிருக்கின்றேன். நீ எங்கிருப்பினும் என்னை நினைத்துக்கொள் என் பிள்ளையே. உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன். நீ சில நேரங்களில் சில தவறுகளை செய்கின்றாய். அதை நானே உனக்கு புரியவும் வைப்பேன். உண்மையில்லாத இடத்தில் நீ உன்னுடைய உரிமையை கேட்பது தவறு என் பிள்ளையே. உண்மையில்லாத இடத்தில் நீ அளவு கடந்த பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு. இதை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த ஏமாற்றமும் கிடைக்காது என் பிள்ளையே. ஏமாந்து விட்டோமே என்று அழுது கொண்டே இருக்காமல் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துப் பார் என் பிள்ளையே. கடைசி நிமிடத்தில் கூட உனக்கான அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். இனி எதற்காகவும் கலங்காதே. நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டால் உன்னால் என்னை நிச்சயமாக பார்க்க முடியும் என் பிள்ளையே. நான் இந்த விஷயத்தை நீ மறந்த அந்த வினாடியிலேயே ஆனாகவே உன் முன் தோன்றி ஞாபகப்படுத்துவேன். உன்னுடைய ஆத்மஸ்வரூபமே நான் தான். எவருமே கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் உயர்ந்ததில்லை என் பிள்ளையே. எவருமே இந்த சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்க்கையில் உயர்ந்ததில்லை. உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவரும் இல்லை. சரியான தருணம் வரை பொறுமையாக காத்திரு. உறவுகளுக்குள் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் என் பிள்ளையே. இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை, செய்த தர்மம் என்று உன் என்றும் வாழ வைக்கும். உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்தடையும்படி நான் செய்வேன். உன்னுடைய நற்குணத்திற்காக உன் அப்பா நான் உனக்காக கொடுக்கும் பரிசு. உன்னுடைய மதிப்பை அனைவரும் உணரும்படி நான் செய்வேன். வைத்த காலை பின் வைக்காதே என் பிள்ளையே. வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை முயன்று பார் என் பிள்ளையே. தோற்றால் பாடம், வென்றால் மகுடம். மறந்தால்தான் நதி அழகு, தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் இல்லை என் பிள்ளையே. முயற்சி செய்பவனே மனிதன். உன் முயற்சியை மட்டும் ஒரு நாளும் விட்டுவிடாதே என் பிள்ளையே. அவமானம் படுத்தும் பொழுது கவலை வேண்டாம். வலித்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன்னை போல் வாழ வேண்டும் என்று உதாரணம் காட்டுவார்கள். உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. தூக்கி வீசப்பட்ட இடங்களில் எல்லாம் மரமாக வளர்ந்து காட்டு. வீசியவர்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மரமாக வளர்ந்து காட்ட வேண்டும். உனக்கு உறுதுணையாக என்றுமே நான் இருப்பேன் என் பிள்ளையே. உன்னுடைய உழைப்பை மட்டும் ஒரு பொழுதும் கைவிடாதே. உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் என்மேல் சுமர்த்திவிட்டு உன்னுடைய இலக்கை மட்டும் நோக்கி செல் என் பிள்ளையே. உன்னுடைய முயற்சியோடு கூடிய உழைப்பு உன்னை ஒருபொழுதும் கைவிடாது என் பிள்ளை. வளமுடன் நல்லதே நடக்கும்.